Hello friends, இந்த வீடியோல இங்கிலீஷ்ல term 2 அதுல first unit the gift அப்படின்ற அந்த யூனிட்டோட புக் பேக் தான் பார்க்க போறோம். Answer the following question. அதாவது நம்ம C வந்துரும். C for cat அப்படின்ற மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன क्वेश्चन பாத்தீங்கன்னா how did the rich man maintain his house அப்படினு கேட்டிருக்காங்க. இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா பணக்காரர் அவரோட வீட்டை எப்படி பராமரிச்சாரு அப்படின்றது. நம்மள எல்லாருக்கும் தெரியும். கதையை நீங்க கண்டிப்பா இத கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா தான் இது எல்லாத்துக்குமே ஆன்சர் ஈஸியா சொல்ல முடியும். சோ அவரு பணக்காரர் மாதிரியே அவர் வீட்டை அலங்கரிச்சிருக்காரு. அதாவது ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா the rich man maintained his house in such a way that it displayed richness அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாதி ஆன்சர் கொஸ்டின்லேயே மறைஞ்சிருக்கும். எப்படின்னா how did the rich man and maintain his house அதான் கொஸ்டினே. ஸோ அதனால் இதுலேருந்து நீங்கள் எடுக்கலாம் the rich man maintained his house அப்படின்றத பாதி எடுத்துட்டு in such a way that it displayed richness அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா where was the old man sleeping? அவர் என்ன அரண்மனையிலேயே தூங்கிட்டு இருந்தாரு? போதி தர்மர் மாதிரி மரத்தின் கீழ் தான் தூங்கி இருந்தாரு. ஓகேயா, எங்க ஓல்டு மேன் தூங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் இதோட கேள்வி. ஸோ மரத்தின் கீழ், மரம் அப்படின்றதுக்கு ட்ரீன்னு சொல்லுவாங்க, கீழே அப்படின்றதுக்கு அண்டர். ஸோ பாதி கொஸ்டின்லேருந்து எடுத்துருங்க. த ஓல்ட் மேன் வாஸ் ஸ்லீப்பிங் அண்டர் அ ட்ரீ. அவ்வளோதான், சிம்பிளாக ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஜாலியாக படிக்க போகிறோம். ஓகே, எப்படி நம்ம ரொம்ப சந்தோஷமாக படிக்க போகிறோம். படிக்கிறது மாதிரியும் இருக்காது, விளையாண்ட மாதிரியும் இருக்காது. ஆனால் ரெண்டும் கலந்த ஒரு சூப்பரான எஃபெக்டை இந்த சேனல் உங்களுக்கு தரும். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறனால அவள் அனுப்பிவிட்டனால நான் சூப்பராக மார்க் எடுத்துட்டேன் அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க. ஸோ அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுது, இந்த இதுக்கு நீங்கள் போடுங்க, இல்லை நான் இந்த லெசனுக்கு நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எங்களோட வீடியோ எப்படி இருக்குது ஃபீட்பேக்கே சொல்லிட்டு போயிருங்க. நாலாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். வாட் வாஸ் தி டிஷ் சர்வ் டு தி ஓல்ட் மேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓல்ட் மேனுக்கு என்ன சோறு, என்ன சாப்பாடு போட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் கஞ்சி தான் குடிச்சாரு அப்படின்றது. ஸோ இதே மாதிரி தான் பாதியிலேருந்து எடுங்க. த டிஷ் சர்வ் டு தி ஓல்ட் மேன் வாஸ் கஞ்சி. கஞ்சினா குருயல். இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், குருயல் அப்படின்னு. GRUEL அப்படின்றது. ஓகே, நாலாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா why did the old man need someone அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எதுக்காண்டி வயசான காலத்தில் ஒரு ஆள் அவருக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேள்வி இது. Old man needs someone because his wife and son had died 2 years back. He wanted someone to continue his service அப்படின்ற மாதிரி. அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஒய்ஃபும் அவங்களோட குழந்தையும் இருந்திருக்காங்க. ஆனால் ஆக்சிடெண்ட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. பரிதாப நிலை. ஸோ அதுக்கப்புறம் அவரோட சேவையை தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரி. உங்கள் சேவை எங்களுக்கு தேவை அந்த மாதிரி அவர் போர்டு போட்டுருக்காமல் இந்த மாதிரி ஆளை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு தான் அவருக்கு ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஹவு டிட் தி ஓல்டு மேன் டிஸ்டிங்யூஸ் ஹிம்செல்ஃப்? அதாவது 5வது கேள்விக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயதானவர் எப்படி மாறு வேடமிட்டார், அவர் எப்படி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் போய் சேர்த்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. எந்த வேடம் அவர் விட்டார் அப்படின்ற மாதிரி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க அவர் ஒரு பிச்சைக்காரர். ஸோ பிச்சைக்காரன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் பெக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா the old man distinguished himself as a beggar. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. 5 கேள்விகளும் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அடி தூள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி காமெடியாக ஃபன்னியாக இங்கிலீஷை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ பாய். ஓகே, இப்போ பிரிவோம் அப்புறம் சந்திப்போம். எப்படி இப்போ பிரிவோம் அப்புறம் சந்திப்போம். பாய், டேக் கேர். அதுவரை சந்தோஷமா இருங்க.